Hi friends, welcome to Exam Daily Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்ககிட்ட எதை பத்தி ஷேர் பண்ண போறேன் அப்படினு சொன்னா சிவில் ஜட்ஜ் அப்படின்ற இந்த போஸ்டுக்கான மெயின் எக்ஸாம் உடைய சிலபஸ் பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி Exam Daily YouTube சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. TNPSC அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இவங்க வந்து அரசு பணியிடங்களுக்கான ஒரு எல்லாத்தையுமே தேர்ந்தெடுக்கிறது தான் இவங்களுடைய பணி. இவங்க வந்து எந்த ஒரு போஸ்ட்டுக்காக கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீதிபதி பதவி, அதாவது சிவில் ஜட்ஜ் அப்படின்ற இந்த போஸ்ட்டுக்காக போன வருஷம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் 176 வேக்கன்சிஸ் தமிழ்நாட்டில் ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்குது இந்த போஸ்ட்டுக்காக அப்படின்னும், அந்த இதில் வந்து எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிலிமினரி மெயின் எக்ஸாம்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் வந்து போன வருஷம் நவம்பர் மாசத்தில் நடந்து முடிஞ்சிச்சு. அதே மாதிரி அவங்க அப்போவே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மெயின் எக்ஸாம் வந்து மார்ச் மாதத்தில் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் மார்ச் மாதத்தில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து பொது முடக்கத்துக்கு நம்ம உள்ளாகிட்டோம். இதனால அவங்க எல்லாமே என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்க சார்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து நாங்கள் தேதியை அறிவிக்காமல் நாங்கள் போஸ்ட்பான் பண்ணுறோம், இது வந்து எப்போ வந்து நடக்கும் அப்படின்றத நாங்கள் கூடிய சீக்கிரமாக நாங்கள் சொல்லுவோம் அப்படின்றதையும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இதனால் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸும் நிறைய வந்து தான் செஞ்சிச்சு. இப்போது சில தளர்வுகள் வந்து அரசு வந்து வெளியிட்டுட்டே வர்றாங்க. அப்படின்றதுனால ஏன் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நம்ம எக்ஸாம்ஸ் நடத்தக்கூடாது, மெயின் எக்ஸாம் தானே நடத்த வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த எக்ஸாமுக்கு வந்து வர்ற அக்டோபர் மாதம் 17, 18 இந்த 2 தேதிகளில் மெயின் எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதாவது முதன்மை எழுத்து தேர்வு வந்து 17, 18 இந்த 2 தேதிகளில் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அதுக்கான பாடத்திட்டங்களையும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம இங்கே பார்க்கலாம். தேர்வுக்கான பாடத்திட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரிட்டன் மோடில் தான் இருக்கும். அதுவும் டிஸ்கிரிப்டிவ் டைப்னால் நம்மளுக்கே தெரியும். ஒரு கொஸ்டின் இருக்கும், அந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் 250 வார்த்தைகளோ இல்லை 150 வார்த்தைகளுக்கும் மிகாமல் நீங்கள் வந்து எழுதணும். ரிட்டன் டைப் நீங்கள் வந்து தேர்வுக்கு போய் நீங்கள் வந்து உங்கள் கைப்பட எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து டியூரேஷனாக, அதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கான டியூரேஷனாக உங்களுக்கு 3 hours சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் அப்படின்னு சொன்னால் 100 மார்க்ஸுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக நீங்கள் 4 பேப்பருக்காக இந்த இதில் வந்து நீங்கள் எழுதுவீங்க. 4 வெவ்வேறு விதமான பேப்பர்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். அதுக்கடுத்து அந்த 4 பேப்பர் என்னென்ன அப்படின்னு சொன்னால் ட்ரான்ஸ்லேஷன் பேப்பர், லா பேப்பர் 1, லா பேப்பர் 2, லா பேப்பர் 3 இந்த மாதிரி 4 விதத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போது ஒவ்வொருத்துக்குமே வந்து ஒவ்வொரு விதமான சிலபஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதில் இருந்து தான் கொஷின்ஸ் வரும், இதில் இருந்தது நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதில் அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ட்ரான்ஸ்லேஷன் பேப்பருக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் பேசேஜஸ் ஃப்ரம் இங்கிலீஷ் டு தமிழ் அண்ட் தமிழ் டு இங்கிலீஷ். அதாவது ட்ரான்ஸ்லேஷன்னாலே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மொழி பெயர்க்கிறது. இங்கிலீஷில் இருக்கிற ஒரு பேசேஜை நீங்கள் தமிழில் மொழி பெயர்க்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வைஸ் வெர்சாவாக நீங்கள் தமிழில் இருக்கிற ஒரு பேசேஜை இங்கிலீஷில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து தான் ட்ரான்ஸ்லேஷன் பேப்பர்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பேசேஜஸ் வந்து எதெல்லாம் ரெகார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ப்ளீடிங்ஸ், அதாவது நம்ம இந்த லா ஃபார்மில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ளீடிங் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த காஸ் ஆஃப் ஆக்ஷன். இப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதோடைய ஃபார்மலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இப்போ நம்ம மனு கொடுக்குறதுன்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். அது மாதிரி கூட இருக்கலாம் அந்த ப்ளீடிங்ஸு. ஸோ அந்த இது ரிலேட் பண்ணுற மாதிரி இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ இருக்கும். நீங்கள் வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அதே மாதிரி டிபாசிஷன்ஸ், அதாவது ஃபார்மல் யூஸ்வலி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், இதுவுமே வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு ஃபார்மலான ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து டிபாசிஷன்னு சொல்கிறாங்க. அந்த இதில் இருந்தும் இந்த பேசேஜஸ் அந்த அடிப்படையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஆணைகள், நீதிபதியாக இருக்கிறவங்க வந்து சில ஆணைகள் வந்து பிறப்பிப்பாங்க. அந்த இது மாதிரியும் இது இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஒரு கன்சிடரான டிசிஷன் எடுக்கிறது தான் ஒரு நீதிபதியோடைய வேலை. அவங்க கொடுக்குறது எப்படி மொழிபெயர்க்கிறது அப்படின்ற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ், ஒரு எவிடன்ஸ் மாதிரின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரியான ஃபீல்டில் இருந்து தான்
தான் உங்களுக்கு அந்த பேசேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. 3 மணி நேரம் தான் இந்த எக்ஸாமும் நடக்கும். இதுக்குமே 100 மார்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி SC ST இந்த கேட்டகரிஸ்க்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் எடுக்கணுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. SC STக்கு வந்து 30% சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரிஸ்க்கு வந்து 35% அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த பேப்பரோட கடைசியாக ஒரு வைவாவும் இருக்குது. வாய்ஸ் வெக்கோ டெஸ்ட் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து 60 மார்க்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த பேப்பர் என்ன அப்படின்னு சொன்னால் லா பேப்பர் 1. இதில் வந்து எந்தெந்த இதில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் த கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908. இந்த 1908 வெளியான இந்த சிவில் ப்ரொசீஜரில் இருந்து கேள்விகள் கேட்கப்படும். அதே மாதிரி கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 அப்புறம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அது 1872 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அந்த பற்றியும் கேட்கப்படும். அதே மாதிரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ளீடிங் அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்தும் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ளீடிங் இந்த 2ல் இருந்தும் கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஸ் அமெண்டட் அதாவது சட்டத்தில் இப்போ இருக்கிறத வச்சு தான் இந்த கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க தெரிவிக்கலை. ஸோ டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டினாவோ இல்லை ஒரு 7 மார்க் கொஸ்டினாவோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. நீங்கள் ஒன் வேர்டாக படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அதே மாதிரி லா பேப்பர் 2 இதில் வந்து எந்த இது கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் அண்ட் ரைட்டிங் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இன் சிவில் கேசஸ். இப்போ சிவில் கேஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இஷ்யூவை நீங்கள் எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்க, அதே மாதிரி ரைட்டிங் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு டிசிஷன் நீங்கள் வந்து நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து அதில் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பேப்பரும் 100 மார்க்ஸுக்கு தான். அதே மாதிரி இதுக்கு அடுத்து வந்து லா பேப்பர் 3 இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் ரைட்டிங் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இன் கிரிமினல் கேசஸ். ஃபஸ்ட்டு வந்து சிவில் கேசஸ்க்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ கிரிமினல் கேசஸ்க்கு வந்து லா இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணுவீங்க, அதே மாதிரி உங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து நீங்கள் எப்படி எழுதுவீங்க, இந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் இந்த ஃபீல்டில் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ஃபீல்டில் இருந்து மோஸ்ட் ஆஃப் வந்து ஒரு பேசேஜ் எழுதுகிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எங்களோட சார்பாக ஒரு வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் கூடிய சீக்கிரம் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரியும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி வேறு ஒரு லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.